இப்போ நம்ம பார்க்க போகிற 5 கொஸ்டினில் 3 இல்லைனா 4 கொஸ்டின் நீங்கள் வீடியோ பார்க்காம கொஸ்டின் பார்த்து மட்டுமே நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் டைமென்ஷன் டாப்பிக்கில் கிளியராக தான் இருக்கீங்க. நீங்கள் பயப்படாமல் எக்ஸாமுக்கு போகலான்னு தான் அர்த்தம். நம்ம இன்றைக்கி லெவல் 4 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஏற்கனவே லெவல் 3 கொஸ்டின் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம லெவல் 4 கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், a physical quantity S is defined as S is equal to E cross B by F mu naught. Eன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க, Bன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, mu naughtறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். The dimension are same as which of the following physical quantities? எதுவும் டைமென்ஷன் ஈக்குவல் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இதோட டைமென்ஷன் வந்து இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எதுக்கு சேமான டைமென்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இதோட டைமென்ஷன் தெரியணும். அப்போது S is equal to E எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிவைட் பை மியூ நாட். இதோட டைமென்ஷன் நம்ம கண்டுபிடிச்சா தான் கீழே இருக்க ஆப்ஷனில் எது டைமென்ஷன் ஈக்குவல்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போது ஈன்றது என்ன? ஈன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா வந்து என்ன? F is equal to EQ. அப்போ ஈன்றது F by Q. E is equal to F by Q. Fன்றது ஃபோர்ஸோட ஃபார்முலா டைமென்ஷன் ஃபார்முலா ml t பவர் மைனஸ் 2. Qன்றது AT. அப்போது ml t மேலே போனால் மைனஸ், அப்போ -3, A மேலே போனால் -1. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைமென்ஷன் ஃபார்முலா இது. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நிறையா ஃபார்முலா இருக்குது. இப்போது வந்து ஈஸியாக போடுறதுக்கு இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கலாம். F is equal to QVBன்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. B தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு, நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வேணும். அப்போ B வச்சுட்டு மீதி இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ B is equal to F by QV. Fன்றது ஃபோர்ஸ், ml t பவர் மைனஸ் 2 டிவைட் பை Qன்றது என்னது? சார்ஜ். அப்போ IT AT. வெலாசிட்டி வந்து LT பவர் மைனஸ் 1. இப்போ மேலே கொண்டு போங்க. M இந்த டீயும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், இது கேன்சல் ஆயிரும். இந்த எல்லும் கேன்சல் ஆயிரும். அப்போ M t பவர் மைனஸ் 2 A ப்ளஸ்ஸாக இருக்குது, மேலே போனால் மைனஸ் A மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு B. இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சாச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மியூ நாட். இப்போ மியூ நாட்டை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மியூ நாட்டுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குல்ல. B இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I பை 2πr. இப்போ மியூ நாட் தானே வேணும். அப்போ மியூ நாட்டை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கோங்க. மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு B. இந்த 2π வந்து நியூமரிக்கலுக்கு டைமென்ஷன் கிடையாது, இப்போ 2π விட்டுருங்க. இப்போ BR டிவைடட் பை I. இப்போ வந்து மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு பிக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? M t பவர் மைனஸ் 2 A இன்வர்ஸ். அதை இங்கே போடுங்க. M t பவர் மைனஸ் 2 A இன்வர்ஸ். ஆர்ன்றது ரேடியஸ், அதோட டைமென்ஷன் ஃபார்முலா L. ஐன்றது கரண்ட்டு, அதோட இது A ஆம்பியர். அப்போ மியூ நாட் இஸ் ஈக்குவல் டு M t பவர் இங்கே L இருக்கு பாருங்க. இந்த L இங்கே இருக்குல்ல, L எழுதிருங்க. அடுத்து t பவர் மைனஸ் 2 A கீழே ஒரு மேலே போனால் மைனஸ், அப்போ -2. இது மியூ நாட்டோட ஃபார்முலா. அப்போ எஸ்ஸோட ஃபார்முலா என்ன? E cross B டிவைட் பை மியூ நாட். ஈவோடது என்ன கண்டுபிடிச்சோம்? ml t பவர் மைனஸ் 3 A இன்வர்ஸ். ml t பவர் மைனஸ் 3 A இன்வர்ஸ் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்கு பாருங்கள். M t பவர் மைனஸ் 2 A இன்வர்ஸ். மியூ நாட்டுக்கு இங்கே இருக்குது. ml t பவர் மைனஸ் 2 A பவர் மைனஸ் 2. இப்போது ஒரே மார்க்கெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். M கேன்சல், இந்த L கேன்சல், இந்த t பவர் மைனஸ் 2 இந்த t பவர் மைனஸ் 2 கேன்சல். மீதி என்ன இருக்குது? இங்கே t பவர் மைனஸ் 3 இருக்குது. எழுதுங்க. t பவர் மைனஸ் 3, இங்கே M இருக்குது. M இந்த A பவர் மைனஸ் 1 A பவர் மைனஸ் 1 A பவர் மைனஸ் 2 டிவைட் பை கீழே ஒரு A பவர் மைனஸ் 2 இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல். அடுத்து வந்து என்ன இருக்குது? M
டி பவர் மைனஸ் 3. இதுதான் எஸ் ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா. இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா இந்த 4 ஆப்ஷனில் எதுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு எனர்ஜி பை சார்ஜ் இன்ட்டு கரண்ட் அதுக்கு இருக்கா, எனர்ஜி பை வால்யூமுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன் வராது, செகண்ட் ஆப்ஷன் வராது. ஏன்னா எனர்ஜின்றது mL2 டி பவர் மைனஸ் 2 டிவைட் பை எல் கியூப். எல்லுன்றது வருதில்ல, மேலே போனால் -1 ஆயிரும். அப்போ எல்லுன்ற டேர்மே அங்கே இல்லை. அப்போ ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வராது. அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயும் எல் வரும். அப்போ நம்ம இந்த ஆப்ஷன்லேயும் பாருங்களேன் எல் இருக்குது, இப்போ எல் வரும். இப்போ சி ஆப்ஷன் தான் நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவர் பை ஏரியா, பவர் பை ஏரியா. பவர்ன்றது எனர்ஜி டிவைட் பை டைம் இன்ட்டு ஏரியா. எனர்ஜின்றது என்ன, mL2 டி பவர் மைனஸ் 2 டிவைடட் பை கீழே டைமென்ஷன் டி, ஏரியாவோடது L². இப்போ இது உதவி கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ மேலே கொண்டு போனால் m டி பவர் மைனஸ் 3. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் எவ்வளோ டைம் இந்த சம் சால்வ் பண்ணக்கே 5 நிமிட்ஸ் ஆயிடுச்சு. இத்தனைக்கும் இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியே. இப்போ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணலைன்னா அப்போ வந்து எவ்வளோ டைம் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்கள். சில நேரத்தில் கண்டுபிடிச்சா ஒரு சீக்கிரம் போடுறதுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுறதும் ஒரு பெஸ்ட்டான வே தான். அது ஃபஸ்ட்டு இடத்துலேயே வராது, நிறைய டைம் போட உங்களுக்கே வந்துடும். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் சி. செகண்ட் கொஸ்டின், sometime it is convenient to construct a system of units so that all quantities can be expressed in terms of மெயினான விஷயமே only one physical quantity. In such system that the dimension of different quantities are given in terms of quantity x as follows. இந்த கொஸ்டினை வந்து நம்ம ஹார்ட்ஸில் வைக்க காரணம்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி, ஆனால் புரியுமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். பாருங்களேன், கொஞ்சம் புரியனாலுமே பாருங்கள், ஆனால் கடைசியில் உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பொசிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பொசிஷன் என்ன, ஒன்றும் இல்லை டிஸ்பிளேஸ்மெண்ட் எல். அதே மாதிரி ஸ்பீட் என்ன, எக்ஸ்பி வெலாசிட்டி, அதே வந்து என்ன எல் டி பவர் மைனஸ் 1. அதே மாதிரி ஆக்சிலரேஷன் எக்ஸ்பி இஸ் ஈக்குவல் டு எல் டி பவர் மைனஸ் 2. லீனியர் மொமெண்டம் எழுதுங்க, கியூ இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அடுத்து என்ன லாஸ்ட் குவான்டிட்டி ஃபோர்ஸ், அது எல்லாத்துக்குமே தெரியும், mL டி பவர் மைனஸ் 2. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒன்லி ஒன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதாவது இதெல்லாம் நம்ம மல்டிபிள் பண்ணியோ டிவைட் பண்ணியோ ஒரு சேம் டைமென்ஷன் கொண்டு வரணும் ஒரு எல்லா 3 ஈக்குவேஷனுக்குமே. ஏன்னா சேம் டைமென்ஷன் எதுக்குன்னா, சேம் டைமென்ஷன் இருந்தால் தான் நம்ம அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ பண்ண முடியும். அப்படி அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணால் தான் இந்த மாதிரி ஒரு 4 ஈக்குவேஷனில் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுங்கள். இந்த 2 ஈக்குவேஷன் டிவைட் பண்ணால் எக்ஸ் ஆல்ஃபா டிவைடட் பை எக்ஸ் பீட்டா. எக்ஸ் ஆல்ஃபா வந்து என்ன எல், பீட்டா எல்டி பவர் மைனஸ் 1, எல் டிவைட் பை எல்டி பவர் மைனஸ் 1. இது கேன்சல், -1 மேலே போனால் +1, அப்போ இஸ் ஈக்குவல் டு டி. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி பீட்டாவையும் இந்த 2 ஈக்குவேஷனையும் பண்ணுங்கள். பீட்டா டிவைட் பை பி, எக்ஸ் பீட்டா டிவைட் பை எக்ஸ் பி. அது என்ன எல் டி பவர் மைனஸ் 1 டிவைட் பை எல் டி பவர் மைனஸ் 2. இது மேலே போனாலும் அதே மாதிரி டீன்ற ஒரு டைமென்ஷன் தான் வரும். ஈக்குவேஷன் செகண்டு. அதே மாதிரி கடைசி 2 ஈக்குவேஷன் பண்ணுங்களேன். எக்ஸ் கியூ டிவைட் பை எக்ஸ் ஆர் ஈக்குவல் டு mL டி பவர் மைனஸ் 1 டிவைட் பை mL டி பவர் மைனஸ் 2. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணால் கடைசியில் இது டி தான் வரும். அப்போது இது 3மே சேம் டைமென்ஷன். அப்போ சேம் டைமென்ஷன்னா நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இதை நம்ம இப்படி இங்கே தனியாக எழுதுங்களா, இப்படி எழுதலாமா, எக்ஸ் ஆல்ஃபா டிவைட் பை எக்ஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பீட்டா டிவைட் பை எக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ டிவைட் பை எக்ஸ் ஆர். ஏன் இப்படி எழுதலாம்னா இது எல்லாமே சேம் டைமென்ஷன், இது எல்லாத்துக்குமே டைமென்ஷன் டி தான். இப்போ வந்து இதை எப்படி எழுதலாமா, எக்ஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதாவது டினாமினேட்டர் மேலே கொண்டு போகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை, இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பீட்டா மைனஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் கியூ மைனஸ் ஆர். இப்போ இந்த டேர்ம் எக்ஸை விட்டுருங்க. இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பீட்டா மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் ஆர்.
அப்போ வந்து 4 ஆப்ஷனில் வந்து பாருங்கள், a + b2b pqr pqr p-2 இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து இங்கே இருக்குமானா இருக்கும். இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஆல்ஃபா இந்த p இங்கே கொண்டு வந்துருங்க, ப்ளஸ் p = பீட்டா இங்கிட்ட இருக்க அங்கே போனால் ப்ளஸ் பீட்டா. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் p = 2 பீட்டா. இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது, ஆல்ஃபா ப்ளஸ் b = 2 பீட்டா. இப்போ இந்த ஆப்ஷன் இல்லைனாலுமே நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா இதையும் ஈக்குவேட் பண்ண ஆரம்பிக்கணும். அது இருக்கும். இல்லை அப்பயுமே இல்லைனா இதையும் ஈக்குவேட் பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லைனா இதையும் எந்த 2 ஈக்குவேட் பண்ணாலும் இங்கே ஆன்சர் இருக்கும். நம்ம டைமுக்கு ஃபஸ்ட்டு தடவை ஈக்குவேட் பண்ணுறப்ப ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஹார்ட்ஸில் வைக்க காரணம் இதுதான். இது ஈஸியான கொஸ்டின். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோமான்னு கேட்டால் இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம கம்மியாக தான் பார்த்துருப்போம். அப்போ இது கொஞ்சம் புரியுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் புரிஞ்சால் ஈஸி. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், let us consider system of units in which mass and angular momentum are dimensionless. அதாவது மாஸும் angular momentum dimensionlessன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லென்த்து வந்து டைமென்ஷன் ஆஃப் எல் அப்படின்னா விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து மாஸ் வந்து டைமென்ஷனல் லெஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. மாஸோட டைமென்ஷன் ஃபார்முலா வந்து என்ன, மாஸ் தான். அது டைமென்ஷனல் லெஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. அடுத்து ஆங்குலர் மொமெண்டம் ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ். இதுதான் டைமென்ஷன் ஃபார்முலா ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். இதுவும் டைமென்ஷனல் லெஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து மாஸ் வந்து டைமென்ஷனல் லெஸ், அது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே. எல்லு வந்து டைமென்ஷன் ஆஃப் எல்லு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது டி வந்து என்னவா இருக்கணும், அதாவது எல் ஸ்கொயர் வந்து டீயாக இருந்தால் தானே வந்து ஆங்குலர் மொமெண்டம் டைமென்ஷனல் லெஸ்ஸு. அதாவது பாருங்களேன், இங்கே வந்து ஆங்குலர் மொமெண்டோட ஃபார்முலா m(L2t⁻⁻1). இப்போ எம்ன்றது டைமென்ஷனல் லெஸ்ஸு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரி, இந்த எல் ஸ்கொயர் வந்து டீயாக இருந்தால் தான் இந்த t⁻⁻1 இதுவும் கேன்சல் ஆகி இதுவும் டைமென்ஷனல் லெஸ்ஸாக ஆக முடியும். அப்போது எல் ஸ்கொயர் வந்து என்னதுன்னா டி. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சரு. இதை வச்சு தான் நம்ம ஆன்சர் மிச்சம் எல்லாம் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், இப்போ டைமென்ஷன் ஆஃப் எனர்ஜி அவங்க என்ன கொடுத்துருவாங்க, L⁻⁻4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். எனர்ஜி ஒரு டைமென்ஷனல் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது என்னென்னா mL2t⁻⁻2. அவங்க என்ன சொன்னாங்கன்னா மாஸுக்கு டைமென்ஷனல் லெஸ்ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்போ L2t⁻⁻2. இப்போது டீக்கு வந்து ஏன்னா இப்போ ஆன்சர்லாம் எல்லில் கொடுத்துருக்காங்க. அப்போ டீக்கு பதிலாக நம்ம சப்ஜெக்ட் பண்ணணும். அப்போது இங்கே வந்து டீக்கு எல் ஸ்கொயர். அப்போது இங்கே என்ன வந்திருக்கு, t⁻⁻2. அப்போது எல் ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் அப்படின்னா L-4. அப்போது இந்த டீன்ற இடத்துல எல்லை சப்ஜெக்ட் பண்ணுங்கள். எல் ஸ்கொயர் L-4 இது ரெண்டுத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா L⁻⁻2. இதுதான் எனர்ஜிக்கு ஆனால் டைமென்ஷன். இது அங்கே இருக்கான்னு பாருங்கள், இது இல்லை, இது அங்கே இல்லை. அப்போ இது வந்து ராங்கான ஆன்சர். ஓகே. அடுத்து வந்து ஃபோர்ஸோட டைமென்ஷன் வந்து என்ன, mL⁻⁻2. எம் வந்து டைமென்ஷன் லெஸ்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ L⁻⁻2. இங்கே டீக்கு என்ன பார்த்தோம், டீக்கு எல் ஸ்கொயர். இங்கேயும் வந்து -2 தான் இருக்குது. அப்போ L⁻⁻4 அதே தானே வரும். அப்போ L⁻⁻4 இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா L⁻⁻3. இதுதான் வந்து ஃபோர்ஸ். இது அங்கே இருக்கான்னு பாருங்கள், L⁻⁻3 ஃபோர்ஸுக்கு இல்லை, L⁻-5 இருக்குது. அப்போ இது கண்டிப்பாக வராது. டைமென்ஷன் ஆஃப் பவர்னால் என்னென்னா எனர்ஜி பை டைம். எனர்ஜிக்கு தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, L⁻-2. டீக்கு வந்து என்ன பார்த்தோம், எல் ஸ்கொயர். சப்ஜெக்ட் பண்ணுங்கள், எல் ஸ்கொயர். கீழே ப்ளஸ்ஸாக இருக்குது, மேலே போனால் மைனஸாக போகும். அப்போ பவர்ன்றது L⁻-4. L⁻-4 இருக்குதுன்னு பாருங்கள், அங்கே இல்லை, L⁻-3. அப்போ மீதி இருக்கிறது இந்த ஒரு ஆப்ஷன் தான். அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். நம்ம இருந்தாலும் செக் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருங்க, லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் ஒரு டைமென்ஷன் வந்து என்னென்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. எம்ன்றது டைமென்ஷன்லெஸ்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ L⁻⁻1. நமக்கு என்ன தெரியும், டீன்றது எல் ஸ்கொயர்னு தெரியும். அப்போது t⁻⁻1னா எல் ஸ்கொயர் மேலே -1. அப்போ L-2. அப்போ L
டி -1ல் எல் -2, இதை கேன்சல் பண்ணால் எல் -1. இதுதான் ஆங்குலர் மொமெண்டமோட டைமென்ஷன். இதுவும் அங்கே இருக்குன்னு பாருங்கள், எல் -1. ஆமாம், எல் -1 தான் இருக்குது. அப்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் 4. Fourth question, a dimensionless quantity constructed in terms of electric charge, permittivity of free space epsilon naught, Planck's constant, speed of light. If the dimensionless quantity written as n is non-zero integer, then alpha, beta, gamma is given by. ஒன்றும் இல்லை, என்னென்னா வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலே கொடுத்தது எழுதிடணும். டைமென்ஷனலெஸ் குவான்டிட்டின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ அது எக்ஸ்ன்னு நம்ம ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம். அதுவும் டைமென்ஷனலெஸ் குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, இ எலக்ட்ரிக் சார்ஜ் மேலே ஏ, அடுத்து எப்சிலன் நாட், அது வந்து சரி இவங்க ஆல்ஃபா பீட்டா கொடுத்துட்டோம்னா நம்ம ஏபிசின்னு கூட எழுதிக்கலாம், நம்ம இஷ்டம் தான். பி, அடுத்து வந்து என்ன பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஹெச், அது வந்து சி, அடுத்து ஸ்பீட் ஆஃப் லைட் அது டி. இப்போ வந்து இதுக்கு எல்லாத்துக்குமே டைமென்ஷன் எழுதி ஈக்குவேட் பண்ணால் அது ஆன்சர். எப்பவும் போல இருக்கிற கொஸ்டின் தான். இந்த n is non-zero integer இதெல்லாம் நம்ம குழப்பறதுக்காக அவங்களே கொடுத்தது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இன்ற எலக்ட்ரிக் சார்ஜ் நமக்கே தெரியும். ஃபார்முலா வந்து ஐடி, ஐனா என்ன ஆம்பியர் கரண்ட், டீனா டைம் ஈஸிக்கு. இதுதான் வந்து ஈவோட டைமென்ஷன் ஃபார்முலா. அடுத்து எஃப்சிலன் நாட்னா முதல் ஃபார்முலா தெரியும். எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/4 எஃப்சிலன் நாட் Q1 Q2 டிவைட் பை ஆர் ஸ்கொயர். நமக்கு எஃப்சிலன் நாட் தானே வேணும். அப்போ எஃப்சிலன் நாட் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஐ கீழே கொண்டு வந்துடுங்க, Q1 Q2 டிவைட் பை எஃப் ஆர் ஸ்கொயர். இப்போ எஃப்சிலன் நாட் ஈக்குவல் டு, இப்போ க்யூக்கு தான் ஏடின்னு தெரியும். அப்போ இங்கே 2 இருக்குது. அப்போ ஏடி ஃபோர்ஸுக்கு தெரியும் mLT⁻² இன்ட்டு ஆர்ன்றது எல் ஸ்கொயர். இப்போது ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஆயிருமா, ஏ ஸ்கொயர் டி ஸ்கொயர் எம்மு, இந்த எல்லும் எல் ஸ்கொயர் எல் கியூபு T⁻². இப்போ இது மேலே கொண்டு போங்களேன். இப்போ எம் இன்வர்ஸ் எல் -3 T4A2 இதுதான் எப்சிலன் நாட்டோட ஃபார்முலா. இது வந்து எப்சிலன் நாட்டோட ஃபார்முலா. அடுத்து என்ன சொல்லுவாங்க, பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். நமக்கு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்னா ஒன்றுமே இல்லை, ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா தெரியுமில்ல. ஏன்னா ஆங்குலர் மொமெண்டத்துக்கும் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் ஒரே டைமென்ஷன் தான். அப்போ ஆங்குலர் மொமெண்டமோட என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இன்ட்டு ரேடியஸ். இதுதான் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் டைமென்ஷன். அடுத்து ஸ்பீட் ஆஃப் லைட்னா வெலாசிட்டி தான், LT⁻⁻1. இப்போ எல்லாத்தையும் போடுங்க, அதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து என்ன, எலக்ட்ரிக் சார்ஜ் ஏடி, இது வந்து ஏ. அடுத்து எப்சிலன் நாட் எம் இன்வர்ஸ் எல் -3 T4A2 இது வந்து பி. அடுத்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் mL2T இன்வர்ஸ் இது சி. அடுத்து ஸ்பீட் ஆஃப் லைட் LT⁻⁻1 இது டி. இதை வந்து இது ரைட் ஹேண்ட், அதாவது இதுக்கான டைமென்ஷனை தான் நம்ம தூக்கி கீழே எழுதியிருக்கோம். இது வந்து டைமென்ஷனலெஸ் குவான்டிட்டின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து டைமென்ஷனலெஸ் குவான்டிட்டின்னா என்ன, M0 L0 T0. இங்கே ஏ வந்து நிறைய இடத்துல இருக்கனால ஏவும் போட்டுக்கலாம், A0. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. இப்போ ஒரே மாதிரி இருக்க ஆல்ஃபாபெட்டுக்கு ஈக்குவல் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இப்போ வந்து எம்ஐ ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ எம்ஐ ஈக்குவேட் பண்ணலாமா, மைனஸ், அதாவது நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்க. அதுக்கு வந்து இப்போ M0 L0 T0 A0வா, இது எல்லாத்தையும் உள்ளே மல்டிபிள் பண்ணுங்கள், A⁻A T⁻A. அடுத்து M -B L -3B T⁻4B A2B. ஓகே. அடுத்து MC L2C T⁻−C. அடுத்து டி வந்து LD T⁻−D. ஓகேவா. இப்போது இங்கே எம்மு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 0. இந்த எம்எல்லாம் நம்ம ஈக்குவேட் பண்ணுங்கள், -B + C. இங்கே எம் இல்லை, இங்கேயும் எம் இல்லை, ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் 1. அப்போ சி அங்கிட்டு கொண்டு போனீங்கன்னா -B = -C. அப்போ B = C. கரெக்டாக. இப்போ பியும் சியும் 1. அப்போ ஆப்ஷனில் பியும் சியும் எது ஒன்று இருக்குன்னு பாருங்களேன்.
பியும் சியும் ஒன்றா இருக்குது, பியும் சியும் ஒன்றா இல்லை, அப்போ இது வராது. பியும் சியும் ஒன்றா இருக்குது, பியும் சியும் ஒன்றா இல்லை, இது வராது. அப்போ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் வரும். அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து அடுத்து மினிமலாக இருக்கிறத எடுத்துக்கோங்களேன். இந்த ஏவை ஈக்குவேட் பண்ணலாம், ஏன்னா ஏ தான் கம்மியாக இருக்குது. ஏ வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 0. அப்போ ஏ வந்து -2b -2bயா. இங்கே வந்து இந்த 2 ஆப்ஷனில் தான் பியும் சியும் ஒன்றா இருக்க மாதிரி பார்த்தோம். அப்போ பியும் சியும் இங்கே -n தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சின்ற இடத்துல பின்ற இடத்துல -n அப்ளை பண்ணுங்கள். ஏ ஈக்குவல் டு -2 -n. அப்போ இந்த மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஏ ஈக்குவல் டு 2n. ஸோ அதுதான் இதுதான். அப்போ ஏ ஈக்குவல் 2n வந்து இந்த 2 ஆப்ஷனில் எது இருக்குது, இதுதான் இருக்குது. அப்போ இதுதான் ரைட் ஆன்சர். சில நேரத்தில் வந்து நம்ம ஆப்ஷனை கடைசியாக தான் நம்ம பார்ப்பேன்னா நம்ம வந்து ரொம்ப நேரம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி சில நேரத்தில் சால்வே பண்ண முடியாது. அப்போ நம்ம கொடுத்துருக்க ஆன்சருக்கும் ஆப்ஷனுக்கு எது ரெலவெண்ட்டாக இருக்கோ அது மாதிரி கேன்சல் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி பண்ணால் ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், டியும் அதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டி வந்து இந்த ஈக்குவேஷனில் ஏதாச்சும் டி எடுத்துக்கோங்க. டி வர மாதிரி ஒரு ஈக்குவேஷன் எங்கே இருக்குது, இந்த இங்கே டி இருக்குது. டி எடுத்துக்கோங்க, டி எல் எதை வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல் எடுத்துட்டா -3b + 2c + d = 0. இப்போ பின்றது தான் -n பார்த்தோம். பின்றது -n, சியும் ஒன்று தான். அப்போ 2ன்றது -n + d = 0. அப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா. அப்போ 3n, இங்கே ஒரு மைனஸ் தான் இருக்கலாம், மைனஸ் தான். 2n + d = 0. அப்போ 3 - 2 +n தான், + d = 0. இது அங்கிட்டு போகிறோம் மைனஸ். அப்போ d = -n. அப்போது ஏ வந்து 2n, டின்றது பியும் = c = d. இது மூணுமே -n, ஏன் தான் 2n. இந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். அப்போது இந்த கொஸ்டினும் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான். நம்ம இன்டர்மீடியட்லேயே இந்த லெவலான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஆனால் இந்த டைமென்ஷனல் லெஸ்ன்னு சொல்கிறப்ப நம்ம குழப்பிடுவோம்ல, அதனால் நம்ம எடுத்து போட்டிருக்கோம். அப்பப்போ ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆன்சருக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஏ தான். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின். இன் டர்ம்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V, எலக்ட்ரிக் கரண்ட் I, பெர்மிட்டிவிட்டி ε0, பெர்மியபிலிட்டி μ0, ஸ்பீட் ஆஃப் லைட் C, டைமென்ஷனலி கரெக்ட் ஈக்குவேஷன். அதாவது இது வோல்டேஜு, கரண்ட்டு, பெர்மிட்டிவிட்டி, பெர்மியபிலிட்டி, ஸ்பீட் ஆஃப் லைட், இது 5 டைமென்ஷனையும் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஈக்குவேஷனில் எது வந்து டைமென்ஷனலி கரெக்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இது நம்ம பேசிக்லேயும் பார்த்துருக்கோம், ஃபார்முலா அப்ளிகேஷன்லேயும் பார்த்துருக்கோம், இன்டர்மீடியட் கொஸ்டின்ஸ்லேயும் நம்ம பார்த்துட்டோம், இப்போ ஹார்ட்ஸ்லேயும் வந்து இதில் பார்த்துருக்கோம். இது வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். அதனால் இந்த கொஸ்டினை வந்து நீங்களே வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். எது கரெக்டான ஆன்சரோ ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள். எது கரெக்டான ஆன்சர் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதான் வந்து ரைட் ஆன்சர். இது வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின். இப்போ நீங்கள் இந்த எல்லா கொஸ்டினும் பார்த்துருப்பீங்களே, இந்த 5 கொஸ்டினுமே ஒரு மாடலில் இருக்கும். ஆனால் அந்த 5ல் வந்து 4 கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் ஹார்ட்ஸில் வைக்கிற காரணம் நிறைய பேர் இப்போயுமே பாருங்களேன், நிறைய பேர் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே புரியாமல் தான் இருந்திருப்பீங்க. அந்த கொஸ்டின் புரிஞ்சிட்டா ஈஸி, புரியாத வரைக்கும் அந்த கொஸ்டின் கஷ்டம்தான். அதனால் இந்த மாதிரி கொஸ்டின் நிறையா வந்து போட்டு பழகுங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து நாளைக்கு பார்க்கலாம்.